ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் ஒரே மாதிரி சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் பண்ண நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 2 கேரட் எடுத்துருக்குறேங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இப்போ இதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடுசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி, நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பெல்லாம் எடுக்கிறோமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு, கேரட் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இது வேகட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மிதமான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதம்லாம் எதுவும் வேண்டாம், வெல்லத்தை கரைச்சி எடுத்தாலே போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது அப்படியே ஒரு பக்கமாக வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ ஒரு 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கொரகொரப்பான பக்குவத்துக்கு இது நல்லா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மசிச்சா சரியாக இருக்கும். ரொம்ப குழையில் அங்கங்கே அரிசி இருக்கிறது தெரியுது இல்லைங்களா? இந்த பக்குவத்துக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வைங்க, கொதித்து வரட்டும். ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விட வேண்டாம், 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. முந்திரி பருப்பு செவந்து உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டாக வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. முந்திரி நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய பாயசத்தில் இதை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் இன்னும் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்காக 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்குலாம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.